ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பார்த்திபன் கனவு பாகம் 19. போன பகுதியில் பொன்னனும் விக்ரமனும் காளி கோயிலில் பேசிட்டு இருக்கும்போது வெளியே யாரோ பேசுகிற சத்தம் கேட்கறதா பார்த்தோம். பேச்சுக்குரல் நெருங்கி வருவதாக தோன்றவே பொன்னன் விக்ரமனை மண்டபத்துக்குள்ள ஒதுக்குப்புறமாக இருக்க சொல்லிவிட்டு எட்டி பார்க்கிறான். மண்டபத்தை நோக்கி 2 பேர் வருவது தெரியுது. ஆனா இருட்டுல முகம் ஒன்றும் தெரியல. அப்போது பளீர் என்று ஒரு மின்னல் மின்னுது. மின்னல்ல அந்த இருவருடைய முகத்தையோ பார்த்ததும் பொன்னனுடைய உடம்பெல்லாம் ஒரு தடவை பதறுது. வந்தவர்கள்ல ஒருவன் மாரப்ப பூபதி, இன்னொருவன் கபால ருத்ர பைரவன் தான். அவர்களை அவ்விதம் திடீரென்று பார்த்த பேரதிர்ச்சியை ஒருவாறு பொன்னன் சமாளித்து கொண்டு விக்ரமன் இருந்த இடத்தின் அருகில சென்று அவரை தொட்டு மெல்லிய குரல்ல மகாராஜா அப்படிங்கிறான். விக்ரமன், இதென்ன பொன்னா, ஏன் இப்படி நடுங்குகிறாய் என்பதற்குள்ள பொன்னன் விக்ரமனுடைய வாயை பொத்தி, இறைய வேண்டாம், பெரிய அபாயம் வந்திருக்கிறது, இதற்கும் சித்தமாயிருங்கள் என்று காதோடு சொல்றான். விக்ரமன் இடுப்ப தடவி பார்த்து, ஐயோ, வாள் ஆற்றோடு போய்விட்டதே என்று முணுமுணுக்கிறான். வந்தவர்கள் இருவரும் அந்த மண்டபத்தின் வாசல் திண்ணையில வந்த மலைக்கு ஒதுங்கி நிக்கிறாங்க. அவர்களுடைய பேச்சு உள்ளே இருந்தவர்களின் காதில் சில சமயம் தெளிவாகவும் சில சமயம் அரைகுறையாகவும் விழுது. அவர்கள ஒருவனுடைய குரலை சட்டென்று விக்ரமனோ தெரிந்து கொள்றான். திடுக்கிட்டு அவன் எழுந்திருக்க போன போது பொன்னன் அவனை பிடித்து உட்கார வைக்க வேண்டியதா இருக்கு. மகாபிரபு, காளிமாதா எனக்கு இன்னும் என்ன ஆஞ்சாபித்திருக்கிறாள், கிருபை கூர்ந்து சொல்ல வேண்டும் என்றது மாரப்பனின் குரல். இதற்கு பதில் கூறிய குரலானது கேட்கும் போதே மயிர்கூச்சல் உண்டாக்க கூடியதா இருந்தது. ஒருவேளை பேய் பிசாசுகள் பேசுமானால் இப்படித்தான் அவற்றின் குரல் இருக்கும் என்று எண்ணும்படியா இருக்கு. மாதா உனக்கு இன்னும் பெரிய பெரிய பதவிகளை எல்லாம் கொடுக்க காத்திருக்கிறாள். உன்னிடம் இன்னும் பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் எதிர்பார்க்கிறாள். அன்னைக்கு ரொம்பவும் தாகமாய் இருக்கிறதாம். ராஜவம்சத்தின் ரத்தம் வேண்டும் என்கிறாள். 1000 வருஷத்து பரம்பரை ராஜவம்சத்தில் பிறந்த அரசிலங்குமரனை காளிக்கு அர்ப்பணம் செய்ய முயன்றேன். எப்படியோ காரியம் கெட்டு போய்விட்டதே. உன்னாலேதான் கெட்டது. அந்த ராஜகுமாரனுக்காக நானே வந்திருந்தேன், நீ குறுக்கிட்டு கெடுத்து விட்டாய். மன்னிக்க வேண்டும் பிரபு, ஆனால் ராஜகுமாரன் வருகிறான் என்று உங்களுக்கு எப்படி தெரிந்தது? மறுபடியும் அதே கேள்வியை கேட்கிறாயே. காளிமாதா சொல்லித்தான் தெரிந்தது. அருள்மொழி ராணியின் வாய்மொழியாக மாதா எனக்கு தெரிவித்தாள். அதோ கப்பலில் வந்து கொண்டிருக்கிறான், கரையை நெருங்கிக் கொண்டிருக்கிறான் என்று ராணி சொன்னாள். நான் வந்தேன். அதற்குள்ளாக நீ நடுவில் குறுக்கிட்டு காரியத்தை கெடுத்து விட்டாய். பிரபு, மன்னிக்க வேண்டும். போனது போகட்டும். மாதா உன்னை மன்னித்து விட்டாள். ஆனால் தாகம் தாகம் என்று கதறிக்கொண்டிருக்கிறாள். ராஜகுல ரத்தம் வேண்டும் என்கிறாள். இந்த அமாவாசை போய்விட்டது. துலா மாத பிறப்பிலாவது தாயின் தாகத்தை தணிக்க வேண்டும். அவனை நீ எப்படியாவது தேடி பிடித்து கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தால் உன் மனோரதம் நிறைவேறும். பூபதி, காளிமாதாவை சரணமாக அடைந்தவுடனே உனக்கு சேனாதிபதி பதவி கிடைத்ததல்லையா? இன்னும் என்ன சுவாமி? இன்னும் மிகப்பெரிய பதவிகள் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். பெரிய பதவிகள் என்றால்? சோழ நாட்டின் சிம்மாசனம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. மாதா கையில் கிரீடத்தை வைத்துக்கொண்டு உன் தலையில் சூட்ட காத்திருக்கிறாள். அவ்வளவுதானா பிரபு? அதைவிட பெரிய பதவியும் அன்னை வைத்துக் கொண்டிருக்கிறாள். அது என்னவா? பல்லவ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனம்தான். என்றான் மாரப்ப பூபதி. சற்று நேரம் மௌனம் குடிக்கொண்டிருக்க, ஆனால் அப்படிப்பட்ட மகத்தான பதவி லேசில் கிடைத்து விடாது. அதற்கு தகுந்த காணிக்கை காளிமாதாவுக்கு நீ சமர்ப்பிக்க வேண்டும். அடியேனிடம் மாதா என்ன எதிர்பார்க்கிறாள்? முதலில் பார்த்திபன் மகனை தேடி பிடித்து கொண்டு வர வேண்டும். செய்கிறேன். அப்புறம் வரும் துலா மாத பிறப்பன்று சொல்லுங்கள் பிரபு, காளிமாதா சந்நிதிக்கு நீ வர வேண்டும். வந்து உன்னுடைய தலையை உன்னுடைய கையினாலேயே வெட்டி மாதாவுக்கு அளிக்க வேண்டும். ஐயோ என்று மாரப்ப அலறான். அளித்தால் அடுத்த ஜென்மத்தில் காஞ்சி சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாகலாம். இல்லாவிட்டால் என்ன பிரபு? ஆத்ம பலிக்கு ஈடான இன்னொரு மகாபலி அளிக்க வேண்டும். அளித்தால் அந்த ஜென்மத்திலேயே சக்கரவர்த்தி பதவி கிட்டும். அது என்ன பலி சுவாமி? அந்த விபூதி ருத்திராட்சதாரியை பலிக்கு கொண்டு வர வேண்டும். பிரபு, ராஜவம்சத்து ரத்தத்தை விரும்பும் காளிமாதா கேவலம் ஒரு விபூதி ருத்திராட்சதாரியை பலி கொள்ள விரும்புவானேன் என்று மாரப்பன் கேட்கிறான். பூபதி, உனக்கு தெரிந்தது அவ்வளவுதான். அந்த போலி ருத்திராட்சதாரி உண்மையில் யார் தெரியுமா உனக்கு? யார் பிரபு என்று பூபதி வியப்புடன் கேட்கிறான். பூபதி, அது மகா மர்மம், யாரும் அறிய முடியாத ரகசியம். இதோ அடிக்கும் இந்த காற்றின் காதிலே கூட விழக்கூடாது. அருகில் வா, காதோடு சொல்கிறேன். சொல்ல முடியாத வியப்புடனோ பயத்துடனோ மேற்படி சம்பாஷணையின் பெரும் பகுதியை கேட்டுக்கொண்டு வந்த விக்ரமனோ பொன்னனோ இப்போது செவிகளை மிக கூர்மையாக வைத்து கொண்டு கேட்குறாங்க. ஆனால் ஒன்றும் காதுல விழல.
திடீரென மாரப்பன் இடி இடி என்று சிரிக்கும் சத்தம் கேக்குது. பூபதி, ஏன் சிரிக்கிறாய்? மாதாவின் வார்த்தையில் உனக்கு அவநம்பிக்கையா என்று கபால பைரவர் கோப குரல்ல கேக்குறாரு. இல்லை பிரபு, இல்லை அப்படிங்கிற மாரப்பன். பின்னர் ஏன் சிரிக்கிறாய்? அந்த சிவனடியாரை கைப்பற்றி கொண்டு வரும்படி இன்னொரு தேவியிடமிருந்தும் எனக்கு கட்டளை பிறந்திருக்கிறது. அந்த தேவி யார் தெரியுமா? யார்? தர்ம ராஜாதிராஜ மாமல்ல நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்தியின் திருக்குமாரி குந்தவி தேவிதான். ரொம்ப நல்லது. காளிமாதா தன் விருப்பத்தை பல விதத்திலும் நிறைவேற்றிக் கொள்கிறாள் அப்படிங்கிறாரு மகா கபால பைரவர். இந்த சமயத்துல சற்று தூரத்துல குதிரைகளின் குளம்படி சத்தமும் இறைச்சலும் ஆரவாரமும் கேக்குது. பொன்னன் சத்தமிடாம நடந்து வாசற்படியருகளை வந்து எட்டி பார்க்கிறான். 5-6 குதிரை வீரர்கள் தீவர்த்தி வெளிச்சத்துடன் வந்து கொண்டிருப்பது தெரியுது. பொன்னன் மனதிற்குள், இன்று மகாராஜாவும் நாமும் நன்றாய் அகப்பட்டு கொண்டோம் என்று என்றான். அவனுடைய மார்பும் பட் பட் என்று அடித்துக் கொள்ளுது. சற்றென்று தலைய உள்ள இழுத்து கொள்றான். அதே சமயத்துல மாரப்ப பூபதி, மகாபிரபு, அதோ என்னுடைய ஆட்கள் என்னை தேடிக்கொண்டு வருகிறார்கள், நான் போக வேண்டும் அப்படிங்கிறான். நானும் இதோ மறைந்து விடுகிறேன். மாதாவின் கட்டளை ஞாபகம் இருக்கட்டும். மறுபடியும் எங்கே சந்திப்பது? வழக்கமான இடத்தில்தான். சித்திரகுப்தன் உனக்காக காத்திருப்பான். இதற்குள் இறைச்சலோ ஆராவாரமோ அருகல நெருங்கி விடுது. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். அப்படியே பிரபு. இதற்கு பிறகு சற்று நேரம் பேச்சுக்குரல் ஒன்றும் கேட்கல. திடீரென்று கொஞ்ச தூரத்துல சோழ சேனாதிபதி மாரப்ப பூபதி வாழ்க வாழ்க என்ற கோஷம் கேக்குது. பொன்னனும் விக்ரமனும் மண்டபத்துக்கு வெளியில வந்து பார்த்தபோது தீவர்த்திகளின் வெளிச்சத்துல குதிரைகள் உறையூர் சாலையில விரைவாக போய் கொண்டிருப்பதை பாக்குறாங்க. மகாராஜா, எப்பேற்பட்ட இக்கட்டிலிருந்து தப்பினோம் என்று சொல்லி பொன்னன் பெருமூச்சு விடுறான். விக்ரமன், பொன்னா, என்ன துரதிருஷ்டம். நான் ஏறி வந்த குதிரை, அதன் மேலிருந்த ரத்தின பைகள் எல்லாம் ஆற்றோடு போய்விட்டதனால் கூட மோசம் இல்லை. என் உடைவாளும் போய்விட்டதே, என்ன செய்வேன் அப்படிங்கிறான். மகாராஜா, என்ன பொன்னா? ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறது. மகாராணி ஸ்தல யாத்திரை கிளம்பும் போது என்னிடம் ஒரு பெட்டியை ஒப்புவித்தார்கள், உங்களிடம் கொடுக்கும்படி. என்ன பெட்டி அது? சீக்கிரம் சொல்லு பொன்னா. அதில் உங்கள் குலத்தின் வீரவாள் இருக்கிறது. பிடியில் ரத்தினங்கள் இழைத்தது. நிஜமாகவா பொன்னா? ஆஹா, முக்கியமாக அந்த வாளுக்காகத்தானே நான் இப்போது தாய் நாட்டுக்கு வந்தேன். என் தந்தை போருக்கு கிளம்பும் போது அந்த பெட்டியை திறந்து அதிலிருந்த பட்டா கத்தியையும் திருக்குறள் சுவடியையும் எனக்கு காட்டி, இவைதாம் நான் உனக்கு அளிக்கும் குலதனம் என்றார். எங்கள் மூதாதை பரதகண்டத்தை எல்லாம் ஒரு குடையின் கீழ் ஆண்டு கடல் கடந்த தேசங்களிலும் ஆட்சி செலுத்திய கரிகாலச் சோழர் கையாண்ட வாள் அது. பொன்னா, பத்திரமாய் வைத்திருக்கிறாய் அல்லவா? வைத்திருக்கிறேன் சுவாமி. எங்கே? வசந்த தீவில் புதைத்து வைத்திருக்கிறேன். அங்கே ஏன் வைத்தாய்? வேறு எங்கே வைப்பேன் மகாராஜா? சரி பொன்னா, நாம் இப்போது வசந்த தீவுக்கு போய் அந்த வாளை எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். என் தந்தை என்ன சொன்னார் தெரியுமா? 9 வருஷத்திற்கு முன்னால் சொன்னது நேற்றுதான் சொன்னது போல் இருக்கிறது. விக்ரமா, இந்த கரிகாலச் சோழரின் வீரவாளை வேறொரு அரசனுக்கு கப்பம் செலுத்தும் கையாலே தொடக்கூடாது. ஆகையினால் தான் என் வாழ்நாளில் நான் இதை எடுக்கவே இல்லை. நீ எப்போது ஒரு கை அகலமுள்ள பூமிக்காவது சுதந்திர மன்னனாகிறாயோ அப்பொழுது இந்த வாளை எடுத்துக்கொள் என்றார். பொன்னா, நான் இப்போது செண்பகத்தீவின் சுதந்திர அரசன் அல்லவா? இனி அந்த வாளை நான் தரிக்கலாம். மகாராஜா, செண்பகத்தீவுக்கு மட்டும்தானா? சோழ நாட்டுக்கும் நீங்கள் தான் அரசர். அதற்கு இன்னும் காலம் வரவில்லை பொன்னா. ஆனால் சீக்கிரத்தில் வந்துவிடும். நாம் உடனே செய்ய வேண்டிய காரியங்கள் 2 இருக்கின்றன. அந்த வீர வாளையும் திருக்குறளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பயங்கர நரபலி கூட்டத்திலிருந்து மகாராணியை விடுவித்து அழைத்து போக வேண்டும். இவற்றுள் முதலில் எதை செய்வது, அப்புறம் எதை செய்வது என்பதை இப்போது தீர்மானிக்க வேண்டும். அவர்கள் மேலும் யோசனை செய்து முதல்ல உறையூருக்கு போய் வசந்த தீவிலிருந்து வீரவாளை எடுத்துக்கொள்வதென்றும், பிறகு திரும்பி வந்து சிவனடியார தேடி பிடித்து அவருடைய உதவியுடன் மகாராணிய கண்டுபிடிப்பதென்றும் தீர்மானிக்கிறாங்க. இருவரும் மிகவும் களைத்திருந்தபடியால அன்றிரவு அந்த மண்டபத்திலேயே உறங்கிவிட்டு அதிகாலையில எழுந்து உறையூருக்கு போவதென்றும் முடிவு செய்யறாங்க. ஆனா விக்ரமனுக்கு ஏற்கனவே கடுமையான சுரம் அடித்து கொண்டிருக்கிறதென்பதையாவது, பொழுது விடுவதற்குள் அவன் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலைமையை அடைவான் என்பதையாவது அவர்கள் அறிந்திருக்கவே இல்லை. குந்தவி குழந்தை பருவத்திலிருந்தே தந்தையின் பெண்ணாக வளர்ந்து வந்தவள் என்று முன்னமே அறிந்திருந்தோம். நரசிம்ம சக்கரவர்த்தியே அவளுக்கு தாயும் தகப்பனும் ஆச்சாரியனும் உற்ற சிநேகிதனுமாய் இருந்தவர். அவளுக்கு ஏதாவது மனக்கிலேசம் ஏற்பட்டா அப்பாவிடம் சொல்லித்தான் ஆறுதல் பெறுவான். சந்தேகம் வந்தா அவரைத்தான் கேட்பா. ஏதாவது குதூகலிக்க கூடிய விஷயம் நேர்ந்தாலும் அவரிடம் சொல்லி பகிர்ந்து கொண்டால்தான் அவளுக்கு பூர்ண திருப்தி உண்டாகும். ஒரு கதையோ கவிதையோ நன்றாய் இருந்தால் அவரிடம் சொல்லி அனுபவிக்க வேண்டும்.
ஒரு சித்திரமோ சிற்பமோ அழகாயிருந்தால் அவருடன் பகிர்ந்து மகிழ வேண்டும். இப்படியெல்லாம் வெகு காலம் வரையில மகளும் தந்தையும் 2 உடம்பும் ஒரே உள்ளமுமாக ஒத்திருந்தாங்க. ஆனா அந்த காலம் போய் 3 வருஷம் ஆயிடுச்சு. அப்பாவுக்கு பெண்ணுக்கும் இடையே இப்போதெல்லாம் ஒரு மானசீக திரை போட்டது போல இருந்தது. தேச பிரஷ்ட தண்டனைக்குள்ளான சோழ ராஜகுமாரனுடைய ஞாபகம் குந்தவியின் மனதை விட்டு அகலல. எவ்வளவோ முயன்று பார்த்தோம், அவனை மறக்க முடியல. அந்த ராஜகுமாரனை பற்றி குந்தவி பேச விரும்பினா, ஆனா யாரிடம் பேசுவது? இத்தனை நாளும் தன்னுடைய அந்தரங்க எண்ணங்கள், ஆசைகள் எல்லாவற்றையும் தந்தையிடமே சொல்லி வந்தா. ஆனா சோழ ராஜகுமாரன் விஷயமாக அவரிடம் மனம் விட்டு பேச முடியல. எப்போதாவது ஏதாவது கேட்டாலும் தன் எண்ணத்தை சிறிதும் அறிந்து கொள்ளாதது போலவே அவர் மறுமொழி சொல்லி வந்தாரு. தனக்கு தாயார் இல்லையே என்ற குறைய குந்தவி இப்போதுதான் உணர ஆரம்பிக்கிறாள். அந்த குறைய ஒருவாறு நீக்கிக் கொள்வதற்காக அவள் விக்ரமனுடைய அன்னையுடன் சிநேகம் கொள்ள விரும்பினா. ஆனா அருள்மொழியை குந்தவி சந்தித்த அன்றே அவள் பரஞ்சோதியடிகளுடன் தீர்த்த யாத்திரை கிளம்பிவிட்டதை பார்த்தோம். யாத்திரையின் போது ஒரு சமயம் அவர்கள் மாமல்லபுரத்துக்கு வந்திருந்தாங்க. சில தினங்கள் அந்த கலாஷேத்திரத்துல இருந்தாங்க. அடிக்கடி அருள்மொழி ராணிய பார்த்தா. ராணி அவளிடம் மிகவும் பிரியமாகவே இருந்தா. ஆனாலும் அவர்களுடைய உள்ளங்கள் கலக்கல. எப்படி கலக்க முடியும்? தன்னுடைய ஏக புதல்வன குந்தவியின் தந்தை கண்காணாத தீவுக்கு அனுப்பிவிட்டது பற்றி அருள்மொழியின் மனம் கொதித்து கொண்டிருந்தது. குந்தவிக்கோ தன் தந்தை மேல அணுவளவேனும் குற்றம் இருப்பதாக தோன்றல. தந்தையின் இடத்தில் அவளுக்கு இருந்த ஒப்பில்லாத பிரியத்தோடு அவரை பற்றி அவளுக்கு ரொம்பவும் பெருமையும் உண்டு. இதிகாசங்களில் வரும் சூரிய சந்திர வம்சத்து சக்கரவர்த்திகளைப் போல பெருமை வாய்ந்தவர் தன் தந்தை. வடக்கே நர்மதை நதி வரையில் சென்ற திக்விஜயம் செய்தவர். ராட்சச புலிகேசியை வென்று வாதாபியை அழித்தவர். அப்படிப்பட்டவரின் கீழ் சிற்றரசனாய் இருப்பதே அந்த சோழ ராஜகுமாரனுக்கு பெருமை அல்லவா? 200 வருஷமாக சோழர்கள் பல்லவ சக்கரவர்த்திகளுக்கு அடங்கி கப்பம் செலுத்தி வரவில்லையா? இப்போது மட்டும் என்ன வந்தது? இவ்விதம் அந்த 2 பேருடைய மனோபாவங்களிலும் வித்தியாசம் இருந்தபடியால அவர்கள் மனம் கலந்து பேச முடியல. ஒருவரிடம் ஒருவரின் அன்பு வளர்ந்தது. ஆனா ஒவ்வொருவருடைய இதயத்திலும் ஒரு முக்கியமான பகுதி பூட்டப்பட்டு கிடந்தது. ஒரு நாள் அருள்மொழி ராணி ஓரளவு தன் இருதயத்தின் கதவை திறந்தா. குந்தவியின் தந்தைக்கு தன்னை மனம் செய்து கொடுப்பதாக பேச்சு நடந்ததையும் தான் அதை தடுத்து பார்த்திப மகாராஜாவை கல்யாணம் செய்து கொண்டதையும் கூறினான். விக்ரமனுடைய பிள்ளை பிராயத்துல அவனுக்கு குந்தவியை மனம் முடித்து வைக்க தான் ஆசைப்பட்டதையும் தெரிவித்தா. அப்போது குந்தவியின் உடம்பெல்லாம் புலங்காங்கிதம் அடைந்தது. ஆனா பிறகு ராணி அதெல்லாம் கனவாய் போய்விட்டது. பாக்கியசாலியான வேறொரு ராஜகுமாரனை நீ மணந்து சந்தோஷமாய் வாழ்வாய் என்று சொன்ன போது குந்தவிக்கு கோபமே வந்தது. இல்லை அம்மா, எனக்கு இல்லறத்தில் பற்று இல்லை. உலகத்தை துறந்து நான் சிவவிரதையாக போகிறேன் அப்படிங்கிற குந்தவி. அவள் அவ்விதம் கூறியதன் கருத்தை ராணி அறிந்து கொள்ளல. பிறகு ஒரு சமயம் குந்தவி, இளவரசர் விக்ரமன் பல்லவ சாம்ராஜ்யத்திற்கு கப்பம் செலுத்த இசைந்தால் இன்னமும் திரும்பி வந்து சோழ நாட்டுக்கு அரசராகலாமே என்று சொன்னபோது அருள்மொழி ராணியின் முகம் அருவருப்புனால சினுங்குது. அதை காட்டிலும் விக்ரமன் செத்து போனான் என்ற செய்தி எனக்கு சந்தோஷத்தை அளிக்கும் அப்படிங்கிறான். மாமல்லபுரத்துல அருள்மொழி ராணி தங்கி இருக்கும் போதுதான் ஒரு நாளைக்கு பழைய சிவனடியார் வந்து மகாராணிய பார்த்து பேசுறாரு. அவர் பேசிவிட்டு திரும்பி போகும் சமயத்துல குந்தவி அவரை பார்க்கிறான். உடனே பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துருது. ராணியிடம் சென்று அந்த சிவனடியார் யார் என்று கேக்குறா. யார் என்று ராணியால சொல்ல முடியல. யாரோ பெரியவர், என் பதி வீர சொர்க்கம் சென்ற பிறகு இவர்தான் எங்களுக்கு குலதெய்வமாய் இருந்து வருகிறார் அப்படிங்கிறா. குந்தவி மனதிற்குள்ள குலதெய்வம் இல்லை, குலச்சனியன் என்று நினைத்து கொள்றா. பின்னால அருள்மொழி தேவி காவேரி சங்கமத்துல கடலில் மூழ்கிய செய்தியும் அவளை யாரோ தூக்கி சென்றதாக வதந்தியும் காதில் விழுந்த போது தூக்கி கொண்டு போனவர் அந்த போலி சிவனடியாராய்த்தான் இருக்க வேண்டும். ஏதோ கெட்ட நோக்கத்துடன் அந்த வேஷதாரி இத்தனை நாளாய் மகாராணியை சுற்றியிருக்கிறான் என்று நிச்சயம் செய்து கொள்றா. இந்த துர்ச்சம்பவத்திற்கு சில காலத்திற்கு முன்புதான் குந்தவியின் தமையன் இலங்கையை வெற்றி கொண்டு திரும்பி வந்திருந்தான். அவன் தன் சகோதரியிடம் அளவற்ற வாஞ்சை வைத்திருந்தான். குந்தவி தான் உள்ளத்தை ஓரளவு திறந்து காட்டுவதும் சாத்தியமா இருந்தது. தான் சகோதரியின் மனோநிலையை உணர்ந்த மகேந்திரன் தானே செண்பகத்தீவுக்கு போய் விக்ரமனை எந்த சாக்கிட்டேனோ திருப்பி அழைத்து வர தீர்மானித்திருந்தான். இந்த எண்ணத்துடனே அவன் சக்கரவர்த்தியிடம் சாவகம், காம்போஜம் முதலிய கீழ் சமுத்திர தீவுகளுக்கு படையெடுத்து செல்ல அனுமதி கேட்டான். சக்கரவர்த்தி இதற்கு சம்மதிக்காம தமக்கே கடற்பிரயாணம் செய்யும் உத்தேசம் இருக்கிறதென்றும் அதனால மகேந்திரன் யுவராஜ பதவியை வகித்த பல்லவ சாம்ராஜ்யத்தை பரிபாலிக்கும் பொறுப்பை வகிக்க வேண்டும் என்றும் வற்புறுத்துறாரு. மகேந்திரனால இதை மறுக்க முடியல.
இந்த நிலைமையில குந்தவியின் வற்புறுத்தலின் மேல் மகேந்திரன் மாரப்ப பூபதிய சோழ நாட்டின் சேனாதிபதியாக்கியதுடன் அவனை மாமல்லபுரத்துக்கு தருவிக்கிறான். சிவனடியார அவன் கண்டுபிடிக்க வேண்டுமென்றும் அவர் மூலமாக ராணி அருள்மொழி தேவி இருக்குமிடத்தை அறிய வேண்டுமென்றும் மாரப்ப பூபதிக்கு கட்டளை பிறக்குது. அதோடு குந்தவியும் மகேந்திரனும் உறையூர் வசந்த மாளிகையில சில காலம் வந்து தங்க போவதாகவும் அதற்கு வேண்டிய ஆயத்தங்கள் செய்ய வேண்டுமென்றும் அறிவிக்கப்படுது. அவர்கள் உறையூர் போவதற்கு சக்கரவர்த்தியும் சம்மதம் கொடுக்கவே மகேந்திரனும் குந்தவியும் மற்ற பரிவாரங்கள் புடைசூழ ஒரு நாள் பிரயாணம் கிளம்புறாங்க. விக்ரமன் காட்டாற்று வெள்ளத்துல அகப்பட்டு தப்பி பிழைத்த அன்றைக்கு மறுநாள் உச்சி போதுல அந்த காட்டாற்றுக்கு சுமார் ஒரு காத தூரத்துல அவர்கள் வந்து கொண்டிருக்காங்க. குந்தவி பல்லக்கிலும் மகேந்திரன் குதிரை மேலும் அமர்ந்து பிரயாணம் செய்றான். மகேந்திரன் தன்னுடைய இலங்கை பிரயாணத்தை பற்றியும் அங்கே தான் நடத்திய யுத்தங்களை பற்றியும் தங்கைக்கு சொல்லி கொண்டு வரான். இலங்கை நாட்டின் நீர்வள நிலவளங்களை பற்றியும் வர்ணிக்கிறான். குந்தவி வியப்புடன் கேட்டுக்கொண்டு வர்றா. ஆனாலும் இடையிடையே அவளுடைய ஞாபகம் செண்பகத்தீவின் ரத்தின வியாபாரியின் மீது சென்று கொண்டிருக்கு. இது அவளுக்கு ஆச்சரியத்தை அளிக்குது. அந்த ரத்தின வியாபாரி வராமல் போனதினால்தான் என்ன, எதற்காக தன் மனம் அவ்வளவு கவலையுறுகிறது என்று ஆச்சரியப்படுறா. அவன் தனக்கு செண்பகத்தீவு என்று சொன்னபடியால் சோழ ராஜகுமாரனை பற்றி அவனிடம் விசாரிக்கும் ஆவல்தான் காரணம் என்று தன்னைத்தானே சமாதானம் செய்து கொள்றா. இல்லை இல்லை, அவர்கள் இருவருக்கும் உள்ள முக ஒற்றுமைதான் காரணம் என்று ஒரு மனம் சொல்லுது. ஆனால் அது உண்மையா அல்லது நம்முடைய கண்கள் தான் நம்மை ஏமாற்றிவிட்டனவா? உண்மையில் அத்தகைய முக ஒற்றுமை இருந்தால் அப்பா அதை கவனித்திருக்க மாட்டாரா? கவனித்திருந்தால் அவனை வழிப்பறிக்காரர்களிடமிருந்து காப்பாற்றி உறையூருக்கு அனுப்பி வைத்திருப்பாரா? அதெல்லாம் இல்லை, நம்முடைய பிரம்மைதான் காரணம் என்று இன்னொரு மனம் சொல்லுது. இத்தகைய எண்ணங்களுக்கு மத்தியில உறையூரில் ஒருவேளை அந்த ரத்தின வியாபாரியை சந்திப்போமோ என்ற நினைவும் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருக்கு. இப்படியெல்லாம் குந்தவி தாம் மனதிற்குள்ள எண்ணமிட்டு கொண்டும் ஒரு காதுல மகேந்திரனுடைய பேச்சை கேட்டு கொட்டி கொண்டும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கையில அவர்களுக்கு எதிரே திடீரென்று தோன்றிய ஒரு காட்சி அவளை ஒரே அடியாக தூக்கி வாரி போடுது. இத்தனைக்கும் அந்த காட்சி வேறொன்றும் இல்ல, சேனம் போட்டு அலங்கரிக்கப்பட்டிருந்த ஒரு உயர்ந்த ஜாதி குதிரை முதுகில் ஆள் இல்லாமல் தனியாக வந்து கொண்டிருந்த காட்சிதான். அதை கண்டு ஏன் அவ்வாறு குந்தவி திடுக்கிட வேண்டும் அவளுக்கே தெரியல. குதிரை இன்னும் அருகில வருது. அது அவளுடைய தந்தையின் குதிரைதான் என்பது ஐயமர தெரியுது. சில சமயம் சக்கரவர்த்தி அதில் ஏறி வந்திருப்பதை அவளே பார்த்திருக்கா. அது எப்படி இங்கே வந்தது? ஒருவேளை அப்பாதான்? அவ்விதம் இருக்க முடியாது. அப்பாவிடம் காஞ்சியில் விடை பெற்று கொண்டுதானே கிளம்பினோம். நமக்கு முன்னால் அவர் எப்படி வந்திருக்க முடியும்? வந்திருந்தாலும் குதிரை ஏன் இப்போது தனியாக வருகிறது? சற்றென்று ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ரத்தின வியாபாரிக்கு குதிரையை கொடுத்து அனுப்பியதாக அப்பா சொன்னார் அல்லவா? குதிரைக்கு பதிலாக அவன் கொடுத்த ரத்தினங்களையும் காட்டினார் அல்லவா? ஆமாம், ரத்தின வியாபாரி ஏறி சென்ற குதிரையாய்த்தான் இருக்க வேண்டும். ஆனால் அது ஏன் இப்போது தனித்து வருகிறது? ரத்தின வியாபாரி எங்கே? அவன் என்ன ஆனான்? குந்தவியின் அடிவயிறு அப்படியே மேலே கிளம்பி அவளுடைய மார்பில புகுந்து மூச்சை அடைத்து விட்டது போல இருக்கு. குந்தவியின் முகத்துல தோன்றிய மாறுதல மகேந்திரன் கவனிக்கிறான். என்ன தங்கா, என்ன? தனித்து வந்த குதிரைய வெறித்து நோக்கிய வண்ணம் இருக்கா குந்தவி. அவள் வாயிலிருந்து வார்த்தை ஒன்றும் வரல. இதை கவனித்த மகேந்திரன், தங்காய், அதோ வருகிறது குதிரைதானே, புலி சிங்கம் அல்லவே, எதற்காக இப்படி பயப்படுகிறாய் என்று கேட்கிறான். குந்தவிக்கு ரோசம் பிறக்குது, பேச்சும் வருது. புலி சிங்கமா இருந்தால்தான் என்ன அண்ணா, நீ பக்கத்தில் இருக்கும் போது அப்படிங்கிறான். பின் ஏன் இப்படி வெறுத்து பார்க்கிறாய், பேய் பிசாசை கண்டது போல? அண்ணா, அந்த குதிரை யாருடைய குதிரை தெரியுமா? தெரியாது. யாருடையது? அப்பாவினுடையது. என்ன? ஆமாம், இதே மாதிரி உயர் ஜாதி குதிரைகள் 2 அப்பாவிடம் இருக்கின்றன. இது புஷ்பகம், இன்னொன்று பாரிஜாதம். அப்படியா? இது எப்படி இங்கே தெரிக்கட்டு வருகிறது? அப்பாவிடம்தான் நாம் காஞ்சியில் விடை பெற்று கொண்டு கிளம்பினோமே, அவர் இந்த குதிரையில் வந்திருக்க முடியாது. செண்பகத்தீவின் ரத்தின வியாபாரிக்கு அப்பா தம் குதிரை கொடுத்ததாக சொன்னார். ஓஹோ, இதற்குள் குதிரை மிகவும் நெருங்கி வந்துருது. மகேந்திரன் கட்டளைப்படி உடன் வந்த வீரர்கள்ல ஒருவன் குதிரையை பிடித்து கொள்றான். அதை தன் அருகில வரும்படி குந்தவி கூறி அதன் முதுக தடவி கொடுக்கிறா. குதிரை உடம்பை சிலிர்த்து கொண்டு கனைக்குது. பிறகு அக்குதிரையையும் பிரயாண கோஷ்டியோடு கொண்டு போறாங்க. அண்ணா, அந்த ரத்தின வியாபாரிக்கு என்ன நேர்ந்திருக்கும் என்று குந்தவி மிக்க கவலையோட கேக்குறா. ரத்தின வியாபாரியை விக்ரமன் என்பதாக குந்தவி சந்தேகிக்கிறாள் என்னும் விஷயம் மகேந்திரனுக்கு தெரியாது. ஆகையால அவன் அலட்சியமாக,
பல்லவ சக்கரவர்த்தியை சுமந்த குதிரை கேவலம் ஒரு வியாபாரியை சுமக்குமா? எங்கேயாவது கீழே தள்ளி குழியும் பறித்துவிட்டு வந்திருக்கும் என்று சிரிக்கிறான். குந்தவியின் உள்ளம் துடிக்குது. ஆனால் ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் ஒரு ஆறுதலான எண்ணமும் உண்டாகுது. உண்மையில இந்த குதிரை அவனை தள்ளிவிட்டு வந்திருக்குமானால் அவன் சோழ ராஜகுமாரனாக இருக்க மாட்டான், சாதாரண வர்த்தகனாய்த்தான் இருப்பான். ஆனால் அந்த ரத்ன வியாபாரியின் தீரத்தை பற்றியும் போர் திறமையை பற்றியும் அப்பா ரொம்ப சொன்னாரே. ஐயோ, அவனுக்கு என்ன நேர்ந்திருக்கும்? இவ்வளவு அறிவுள்ள பிராணியான குதிரைக்கு பகவான் பேசும் சக்தி மட்டும் கொடுக்காமல் போய்விட்டாரே. அந்த சக்தி இருந்தால் ரத்ன வியாபாரிக்கு என்ன நேர்ந்தது என்ற ரகசியத்தை அது வெளியிடுமல்லவா? புஷ்பகத்துக்கு பேசும் சக்தி திடீரென்று ஒரு அற்புதத்தினால வந்து விடாதா என்று ஆசைப்பட்டவளை போல குந்தவி அதன் முதுக அடிக்கடி தடவி கொண்டு வரா. இப்படி பிரயாணம் நடந்து கொண்டிருக்கையில கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சுற்றுப்புற காட்சியின் தோற்றத்துல ஒரு மாறுதல் காணப்படுது. தரை ஈரமாய் இருக்கு, அங்கங்கே பள்ளமான இடங்கள்ல நீர் தேங்கி இருக்கு, மரங்கள் பளிச்சென்று இருக்கு, காற்றும் குளிர்ந்து வருது. தங்காய், நேற்று இங்கெல்லாம் பெரும் மழை பெய்திருக்கிறது, காஞ்சியில் ஒரு துளி கூட விழவில்லையே என்றான் மகேந்திரன். அதை பற்றி தான் குந்தவியும் சிந்தித்து கொண்டிருக்கான். ஒருவாறு அவளுக்கு உண்மை புலப்பட ஆரம்பிக்குது. நேற்று மாலை திடீரென்று இந்த பக்கத்துல பெரும் புயலும் மழையும் அடித்திருக்கு. அதில் புஷ்பகமும் ரத்ன வியாபாரியும் அகப்பட்டு கொண்டிருக்காங்க. குதிரை எப்படியோ தப்பி பிழைத்து வந்திருக்கு. ரத்ன வியாபாரி ஐயோ பாவம், அவனுக்கு என்ன நேர்ந்தது என்பது வழியில் எங்கேயாவது தெரிய வருமா? விபத்து நடந்த இடத்தை புஷ்பகம் காட்டுமா? ஒருவேளை உயிர் போன அவனுடைய உடலை காணும்படியாக நேருமோ? சிவசிவ, அந்த சகிக்க முடியாத நினைப்பினால் குந்தவி கண்களை மூடிக்கொள்றா. இவ்விதம் ஈரமான பிரதேசங்கள் வழியாக அரைக்காத தூரம் போன பிறகு சூரியன் அஸ்தமிக்க ஒரு நாளிகை பொழுது இருக்கும் சமயத்துல காட்டாற்றங்கரைக்கு வந்து சேர்றாங்க. நேற்று மாலை அந்த காட்டாறு அளித்த காட்சிக்கு இப்போதைய காட்சி நேர்மாறா இருக்கு. நேற்று அங்கே ஊழி காலத்து மகா பிரளயத்தை போல கண்ணு கெட்டிய தூரம் ஒரே ஜலப்பிரவாகமாய் பிரம்மாண்டமான சுழல்களுடனும் ஹோ என்று பேரிரைச்சலுடனும் அலைமோதி கொண்டு போன வெள்ளம் பார்க்க பீதிகரமான காட்சியை அளித்தது. இன்று அதே பிரதேசம் பிரளயத்துக்கு பிறகு ஏற்படும் புது உலக சிருஷ்டியில் நவ மோகனத்தை பெற்றிருந்தது. காட்டாற்றின் மத்தியில முழங்கால் அளவு ஜலம் சலசலவென்ற சத்தத்துடனும் போய்கொண்டிருக்கு. அஸ்தமனமான சூரியனின் பொற்கிரணங்கள் பசுமர கிளைகளின் வழியாக வந்து ஓடும் ஜலத்துல தவழ்ந்து விளையாடி வர்ண ஜாலங்களை காட்டுது. நதிக்கரை பறவைகள் மதுரகானம் செய்து கொண்டு மரங்கள்ல உள்ள கூடுகளை நோக்கி வருது. அழகும் அமைதியும் ஆனந்தமும் அங்கே குடிக்கொண்டிருக்கு. ஆனா குந்தவியின் உள்ளத்திலோ நேற்று அங்கே அடித்த புயலும் மழையும் இப்போது குமரி கொண்டிருக்கு. நேற்று அந்த காட்டாற்றில் பெருவெள்ளம் பெருகி இருக்க வேண்டும் என்று அவள் தெரிந்து கொள்றா. நதிக்கரை மரங்களின் அடிமரத்துல தண்ணீர் பிரவாகத்தின் புது அடையாளம் நன்றா பதிந்திருக்கு. தாழ்ந்த கிளைகள்ல வெள்ளத்தில் வந்த வைக்கோல் முதலியவை சிக்கி கொண்டிருக்கு. காட்டாற்று வெள்ளமாதலால மளமளவென்று பெருகி இருக்க வேண்டும். ரத்ன வியாபாரியின் கதியை ஒருவாறு குந்தவி இப்போது யூகிக்கிறா. காட்டாற்று வெள்ளத்தின் சக்தியை அறியாமல் அவன் நதியில் இறங்கி இருப்பான், அல்லது அவன் இறங்கிய பிறகு பிரவாகம் திடீரென்று பெருகி இருக்கும். குதிரை எப்படியோ தப்பி கரையேறி இருக்கிறது. பாவம், அது வெகு நேரம் கரையிலேயே ரத்ன வியாபாரியை எதிர்பார்த்து காத்திருக்கும். அவன் கரைக்கு வராமல் போகவே காஞ்சியை நோக்கி கிளம்பி இருக்கிறது. ரத்ன வியாபாரி ஐயோ, பிரவாகத்திற்கு இரையாயிருக்க வேண்டும். அடடா, தாயாரை பார்ப்பதற்காக அவசரமாக உறையூருக்கு போவதாக சக்கரவர்த்தியிடம் சொன்னானாமே, அவனுக்கு இந்த கதியா நேர வேண்டும்? இப்படி குந்தவி எண்ணமிட்டு கொண்டிருக்கையில பல்லக்கு நீரோட்டத்தின் அருகில வருது. எல்லோரும் ஜலத்துல இறங்குறாங்க. ஆனா புஷ்பகம் மட்டும் நீரில் இறங்க தயங்குது. நதிக்கரைக்கு வந்ததிலிருந்தே அதனுடைய தயக்கம் அதிகமா இருந்ததை எல்லோரும் கவனிக்கிறாங்க. அதை பிடித்து வந்த போர் வீரன் நீரோட்டத்துல இறங்கும்படியாக அதை பலவந்தப்படுத்துறான். குதிரையும் இறங்குது, அவ்வளவுதான். உடனே அது ஒரு திமிரிக்கொண்டு போர் வீரனுடைய பிடியிலிருந்து விடுவித்து கொள்ளுது. வந்த கரையை நோக்கி திரும்பி ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து ஓடுது. கரையை அடைந்தும் அது நிற்கவே இல்லை. வேகம் இன்னும் அதிகமாகுது. வில்லிலிருந்து கிளம்பிய ராமபாணம் என்பார்களே, அது மாதிரி 4 கால் பாய்ச்சல்ல பறந்து ஓடி எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கையிலேயே காஞ்சி செல்லும் சாலையில கண்ணு கெட்டாத தூரம் வரையில சென்று மறையுது. புஷ்பகம் என்று அப்பா பெயர் வைத்தது சரிதான், தரையில் அதன் கால்கள் தொட்டதாகவே தெரியவில்லையே அப்படிங்கிறான் மகேந்திரன். இதோட இந்த பகுதி முடிவடையுது. தொடர்ந்து அடுத்த பகுதியில பார்க்கலாம். தேங்க்யூ.